கன்னிராசி மிதுன ராசியைப் போலவே கன்னிராசிக்கும் புதனே அதிபதி. இதனால் மிதுன ராசியை எதிலும் பட்டும் படாமல் இருப்பாங்க. மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க. கன்னிராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் மல்லவர்கள். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றாக கன்னியில் உச்சம் அடைகிறது. இதனால் உங்களுடைய திறமை தகுதி பிறர் அங்கீகரிக்க தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சுட்டி கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்கக்கூடியவங்க. பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்ய விரும்பக்கூடியவங்க. பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்தமான வேலையே செய்ய விரும்பக்கூடியவங்க. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க. உங்களில் 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசக்கூடியவங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களுடைய அறிவு திறமைகளை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க. கோபம் வந்தால் கூட உடனே மறந்துவிடும். இதனால் இவர்களுடைய நட்புகளை இழக்க நேரிடலாம். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்க்கக்கூடியவங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலுமே நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் அப்படின்னு பார்த்தா திருவெண்காடு. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்காரு. உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அகோரமூர்த்தியை நீங்கள் தரிசிப்பதும் புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் இங்கு அம்பால வீற்றிருக்கக்கூடியவங்களை நம்ம வணங்கி வந்தோம்னா அகிலத்தையும் அசைக்க முடியாத ஈசன் இந்த தலத்தின் தலைவனாக காட்சி தருவது சிறப்புக்குரிய ஒன்று. எங்கு சென்று வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் தீரும். கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் முருகப்பெருமானால் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவுக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. எல்லோருமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தெய்வ பணியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். சுப செலவுகள் அதிகரிப்பதாலும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாகும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணியில் ஸ்திரத்தன்மை உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். இடத்திற்கு தகுந்தாற்போர் உங்களை மாற்றிக்கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் லாபம் குறைவாக தான் இருக்கும். உங்களுடைய கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ ஒரு சூழ்நிலை இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைப்பது கூட பிரச்சனைகள் இருக்காது. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை சுலபமாக இருக்கும். சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சிரமங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விற்பனையும் லாபமும் உங்களுடைய வியாபாரத்தில் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் முடிவுக்கு வரும். அமைதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் அமைதியான ஒரு நிலை இருக்கலாம். சில இடங்களில் வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்த சரியான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில சிக்கல்கள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பதில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில் நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையாக இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை கொண்டு வரும். சுக்கிரன் 11ல் இருப்பதால் இக்கட்டான நேரத்தில் மனைவி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாபார விஷயத்தில் நிதானமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டியது, புதிய முதலீடுகளில் ஆராய்ந்து செய்ய வேண்டியது நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக நிதானமாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே கிரகநிலை மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள்லையும் இப்போது ஈடுபடலாம். புத்திசாலித்தனமான முடிவுகளால் உங்களுக்கு லாபம் பெருகும். புதிய சொத்துக்களுடைய சேர்க்கை உண்டாகலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் ஏற்படலாம். வர்த்தக ரீதியான தொடர்புகள் நிதி நிலையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளில் மட்டும் நிதானம் தேவை. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவலாம். பிள்ளைகளுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உறவினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை தேடி வருவாங்க. நண்பர்களுடன் சேர்ந்து புதிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு உறவு பழகக்கூடிய வகையில் உங்களுடைய உறவு மேம்படலாம். வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது. கூட்டாமை தொழிலில் எச்சரிக்கை தேவை. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்குது. நோய் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வகையில் பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் பருகி வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா ரண ருண ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அலைச்சல் குறையக்கூடியதாகும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வரவு இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியம் பெறும். யாரும் எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பது நன்மை தரும். எதிர்ப்புகள் அகலக்கூடியதாக. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு தொழில் விருத்தி அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய வகையில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் திருப்திகரமான ஒரு நிலை காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்ப விஷயங்களை 3வது நபரிடம் பேசாமல் இருப்பது நன்மை தரும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கலாம். எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் ஆலோசித்து செய்வது நல்லது. கலைத்துறையில் எதிர்ப்புகள் குறையக்கூடியதாகும். அரசியல் துறையில் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாகும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கூடும். பாடங்களில் படிப்பதில் வேகம் இருக்கும். உத்தியோகத்தில் பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன் அளிக்கும். பணியில் உங்களுக்கு புதிய உற்சாகம் உண்டாகக்கூடியதாக சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுடைய மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.